ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன் சாப்டருடைய லாஸ்ட் 10 இயர்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்க போகிறோம். ஸோ நீட் எக்ஸாமில் கேட்ட அந்த கொஷின்ஸை போய் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் 2016லேருந்து 2025 வரைக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் செஷன், நான் டோனி வில்ஃப்ரெட், biology educator at Xylem Learning. So for the past 4 years, I am tutoring and mentoring NEET aspirants. So a lot of my students are studying in medical colleges right now. I'm so happy to mentor you as well, pasangala. So before we start our session, don't forget to like the video and subscribe the channel. Description la get your free notes னு ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கோங்க. செஷனுக்குள்ள போயிடலாம். ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட், மார்ச் 27ஆம் தேதி நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் நீட் எக்ஸாமுக்காக லான்ச் பண்ணுறோம். நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்ம சைலம் ஹைப்ரிட் கேம்பஸில் இது ஆரம்பிக்குது. அப்போ லைவ் கிளாஸ், டவுட் கிளியரிங் செஷனு அண்ட் ஜிஏபி டெஸ்ட் சீரிஸ் நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட் மூலமாக உங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்க் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் போர்ஷன் முடிக்க கிராண்ட் டெஸ்ட் நடக்கும் அண்ட் நீட் பேஸ்டு மாக் டெஸ்ட்டும் கண்டிப்பாக நடக்கும். சரியா? அதோட ப்ரைஸ் 10,000 + GST. பட் நீங்கள் இப்போவே சேர்ந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸ்பீரியலும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ கான்டாக்ட் திஸ் நம்பர் ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் 8129000700. ரைட்? ஸோ தீஸ் are the students from Xylem Tamil Nadu who are studying in medical colleges right now. Okay va? They got wonderful results. Super pasangala. So let's start the session. Suppose mitosis, suppose spindle fiber உடைய மெயினான வேலை என்ன அப்படிங்கறதா கேள்வி. ஸோ அப்போ அது செல்லை க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா, குரோமோசோம் செப்பரேட் பண்ணுதா, நியூ டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்ணுதா, டேமேஜ் டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணுதா அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபரோட வேலை மைட்டாசிஸ் அப்போ அந்த குரோமோசோமை பிரிக்கிறது. இங்கிட்ட ஒரு போல் இருக்குமா செல்லுக்கு. ஸோ அந்த போல்ஸை நோக்கி குரோமோசோமை செப்பரேட் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதில் இதெல்லாம் கரெக்டாக, இதெல்லாம் தப்புன்னு சொல்லணும். கிரேட். குரோமோசோம் அப்படிங்கிறது கிராஜுவலாக விசிபிள் ஆகும் அண்டர் லைட் மைக்ரோஸ்கோப் டியூரிங் லெப்டோடீன் ஸ்டேஜ். ஸோ உங்களுக்கு ஸ்டேஜஸ் இருக்குது கரெக்டாக. அதுவும் ஸ்பெஷலாக இது மியாசிஸை குறிக்குது. ஸோ மியாசிஸில் அந்த ப்ரோஃபேஸ் 1, மியாசிஸ் 1உடைய ப்ரோஃபேஸ் 1ல் லெப்டோடீன், ஜைகோடீன், பாக்கெட்டின், டிப்ளோட்டீன், அப்புறம் டயாகைனசிஸ்னு 5 ஃபேஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆனால் இந்த லெப்டோடீனில் என்ன ஆகும் அப்படின்னா குரோமோசோம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், கண்டென்ஸ் ஆகி லைட் மைக்ரோஸ்கோப்பில் அப்படியே கிராஜுவலாக விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? ஸோ இது ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட்டு. அடுத்து பாருங்கள், டிப்ளோட்டீன் ஸ்டேஜில் அதோடைய ஆரம்பத்தில் என்ன ஆகும், சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் டிசலேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு அந்த 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேரிங் ஆகி சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கும். அது இந்த 4th டிப்ளோட்டீன் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு டிசலேஷன் ஆகுமா அப்படின்னா எஸ், அது அப்படியே பிரியும். ஸோ இந்த எக்ஸ் கயஸ்மெட்டா மட்டும் தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்டு. ஸோ இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸ்பிண்டில் ஃபைபர் வந்துட்டு குரோமோசோம் கைனட்டோகோரில் அட்டாச் ஆகுது எப்போ. ஸோ குரோமோசோம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குரோமோசோமுடைய கைனட்டோகோர் அப்படிங்கிறதுல தான் ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகும். ரைட்? ஸோ அது எப்போ அப்படின்னா ஐ கேன் சே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லே. ஓகே, ஐ கேன் சே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்னால் இது இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அந்த மெட்டா ஃபேஸில் தான் ஸ்பிண்டில் ஃபைபர் வந்துட்டு கைனட்டோகோரில் அட்டாச் ஆகும். ரைட்டா? பிகாஸ் ப்ரோ ஃபேஸில் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கும். ரைட்டா? மெட்டாஃபேஸ் வரும்போது கரெக்டாக குரோமோசோமில் அட்டாச் ஆகி அதுக்கப்புறம் அந்த குரோமோசோம்ஸை ஈக்குவட்டோரியல் பிளேட்டுக்கு கொண்டு வந்துடும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து 2வது ஃபேஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணி ஆகணும். அப்போது எம் ஃபேஸ் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனல் டிவிஷன் தான் நடக்கும். ஏக்கு 4னா 2 ஆப்ஷன் இருக்குது. ரைட்? G1 ஃபேஸ் அப்படிங்கிறதுல என்ன நடக்கும், தேவைப்படுற ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுமா. ஸோ அப்போ எஸ், G1ல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுமா. ஸோ அப்போ ஐ கேன் சே என்னது, டிக்கு வந்துட்டு ப்ரோட்டீன் இல்லை, ஐ கேன் சே G2ல தானே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது. எஸ், G2ல தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ G2ல ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது அண்ட் G1ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ கேன் சே திஸ் இஸ் த இன்டர்வல் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். பிகாஸ் உங்களுக்கு G1 ஃபேஸ் இருக்கும், எஸ் ஃபேஸ் இருக்கும், G2 ஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எம் ஃபேஸு, தென் அகெயின் G1 ஃபேஸ் ஆரம்பிக்குது, எஸ் ஃபேஸ் இருக்குது, G2 ஃபேஸு, அப்புறம் எம் ஃபேஸு, அப்புறம் திருப்பியும் இட் கோஸ் அண்ட் it keeps continuing like this. Appo if you observe here, this G1 is between the metaphase, இந்த M phase இருக்குல்ல, where division occurs, cell division நடக்கக்கூடிய இந்த M phaseக்கும் அப்புறம் இந்த S phaseல என்ன நடக்கும், DNA replication நடக்கும். கரெக்டா? DNA replication நடக்கும். ஸோ DNA replication நடக்கிற S phaseக்கும் டிவிஷன் நடக்கிற M phaseக்கும் நடுவில் இருக்கிறதா இந்த G1 phase. அப்போ it is the interval between mitosis and initiation of DNA replication. So I can say option 2 will be the right answer. ஏக்கு வந்துட்டு 4, ரைட்? அதுக்கப்புறம் டிக்கு வந்துட்டு 3, குவிசன்ட் ஸ்டேஜ் வந்துட்டு இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், G0ன்னு சொல்லுவாங்க, இன்ஆக்டிவ் ஸ்டேட்டு. ஸோ அப்போ சிக்கு வந்து 2 அண்ட் G2க்கு வந்துட்டு இங்கே தான் அந்த ப்ரோட்டீன்லாம் சிந்தசிஸ் ஆகுது. ஸோ செல் டிவிஷனுக்கு தேவைப்படுற ப்ரோட்டீன் இஸ் சிந்தசைஸ்ட் இன் த G2 ஃபேஸ். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா?
ஓகே, அப்போ அடுத்து பாருங்க, யூகாரியாட்ஸில் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் எங்கே நடக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்டர்ஃபேஸில் ரெண்டாவது ஃபேஸான எஸ் ஃபேஸில் தான் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் வில் ஹேப்பன். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர், டைரக்ட் என்சிஆர்டி. ஓகே, ஸோ கீழே இருக்கிற ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ஆஃப் மியாசிஸில் எந்த இடத்துல உங்களுக்கு சென்ட்ரோமியர் டிவிஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அப்போ மியாசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது டூப்ளிகேட்டட் குரோமோசோம் எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த இடத்துல இருக்கிற இந்த சென்ட்ரோமியர் வந்துட்டு இப்படியே ஸ்ப்ளிட் அப் ஆகுது. அது எப்போ நடக்கும் அப்படின்னா மியாசிஸ் 2ல், ரைட், அது ஆனாஃபேஸ் 2ல் நடக்கும். புரிஞ்சுதா? ஸோ பிகாஸ் உங்களுக்கு மியாசிஸ் 1உடைய ஆனாஃபேஸ் 1ல் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி இருக்குதா குரோமோசோம்ஸு, ரைட்டா, அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் வந்துட்டு என்ன ஆகும், இது இங்கிட்டு போகும், இது இங்கிட்டு போகும், இவன் இங்கிட்டு பிரிஞ்சிருவான், இவன் இங்கிட்டு பிரிஞ்சிருவான். சரியா? இதுவே மியாசிஸ் 2 உடைய என்னது மியாசிஸ் 2 உடைய ஆனாஃபேஸ் 2ல் என்ன ஆகும், இது இப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகி இந்த குரோமாட்டிட் இங்கே போகும், இது இங்கே போகும். அப்போ இது ஒரு தனி குரோமோசோமாக பிரிஞ்சிடும், இது இன்னொரு தனி குரோமோசோமாக பிரிஞ்சிடும். சரியா? அப்போ அடுத்து பாருங்க, ரீகாம்பினேஷன் நட்யூல்ஸ் அட் எந்த ஃபேஸ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1ல் இருக்கும் மியாசிஸில். அதாவது மியாசிஸ்க்கு ப்ரோஃபேஸ் 1க்கு சப்ஸ்டேஜஸ் இருக்குது. ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் எப்போ தெரியும் அப்படிங்கிறது தான். அதாவது அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் இப்படி என்னது டச் ஆகிற பார்ட்டு என்ன ஆகும், கிராசிங் ஓவர் ஆகும். ஓகேவா? அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் டச் ஆகிற பார்ட்டு இங்கே இருக்கிறது இங்கிட்டு போகும், இங்கே இருக்கிறது இங்கிட்டு போகும், கிராசிங் ஓவர் ஆகிட்டு அந்த ரீகாம்பினேஷன் ஆகிட்டு அந்த இடத்துல அந்த கிராசிங் ஓவர் ரீகாம்பினேஷன் ஆன அந்த இடத்துல ரீகாம்பினேஷன் நாடியூல் தெரியும். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பேக்கிடீன் ஸ்டேஜில் தான் உங்களால் அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ லெப்டோட்டீன், ஜைகோட்டீன், பேக்கிடீன், டிப்ளோட்டீன், டயாகைனசிஸ், இந்த மூணாவது ஸ்டேஜில் யூ கேன் ஃபைண்ட் த ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ். ஓகேவா? ஓகே, சூப்பர் கிரேட்டு. இப்போ இதை நம்ம மேட்ச் பண்ணிடலாமா? ஸோ இதில் குரோமோசோம்ஸுடைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, அதோட மேட்ச் பண்ணணும். மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்னா அந்த குரோமோசோமுடைய மிடில் சென்ட்ரோமியர் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது தோ மிடில் சென்ட்ரோமியர் இருக்குதா? ஸோ அப்போ ஐ கேன் சே ஏக்கு 3. சரியா? ஏக்கு 3நாலே ஒரே ஆப்ஷன் தான், அசால்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்? அண்ட் அடுத்து ஆக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்னா அந்த சென்ட்ரோமியர் எண்டுக்கு க்ளோஸாக இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட், ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட்டு, ஒரு வெரி லாங் ஆர்ம் வரும். ஓகேவா? அப்போ நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட்டு, ஒரு வெரி லாங் ஆர்ம் வரும். ஸோ அப்போ பிக்கு 1. அண்ட் அதுக்கப்புறமா சப் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் மிடில்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். சரியா? மிடில் ஒரு வேளை மெட்டாசென்ட்ரிக் வந்துட்டு இப்படி மிடில் சென்ட்ரோமியர் இருக்குதுன்னா சப் மெட்டாசென்ட்ரிக் வந்து கொஞ்சம் மிடில்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட்டர் ஆம், ஒரு லாங்கர் ஆம். சரிங்களா? இது வந்துட்டு சப் மெட்டாசென்ட்ரிக்கு. பட் இது என்னது ஆக்ரோசென்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் நான் சின்னதாக கூட போடலாம், இன்னும் கூட சின்னதாக நான் போடலாம். ஒன் வெரி ஷார்ட் ஆம், ஓகே, என்ன ஒன் வெரி ஷார்ட் ஆம், ரைட்டா, அண்ட் ஒன் வெரி லாங் ஆம், ரைட்? ஸோ அதுதான் உங்களுக்கு அக்ரோசென்ட்ரிக்கில் வரக்கூடியது. ஸோ அப்போ இங்கே நம்ம பார்த்தது சப்மெட்டாசென்ட்ரிக்கா, சப்மெட்டாசென்ட்ரிக்கு வந்துட்டு 4 வருமா? ரைட். டீலோசென்ட்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்ட்ரோமியர் எண்டுக்கு போயிருது. ஓகே, டெர்மினல் போர்ஷனில் சென்ட்ரோமியர் போயிருச்சு. அப்போ குரோமோசோம் இப்படி இருக்குதும். சரிங்களா? புரியுதா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். அப்போது ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் ஹோமோலாகஸ் குரோமோசோமில் எப்போ அப்பியர் ஆகும்? இந்த கொஷின் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ தான் நம்ம படித்தோம் அது பேக்கிட்டீன்லன்னு சொல்லிட்டு அதே பேட்டர்னில் ரிப்பீட் ஆகுது. பேக்கிட்டீனில் வந்துட்டு என்ன ஆகுது, ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் வந்து அப்பியர் ஆகுது அப்படின்னு படிக்கிறோம். ஸோ அதோடைய கேரக்டரைசேஷன் என்னது, அதோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னது? அப்பியரன்ஸ் ஆஃப் ரீகாம்பினேஷன் நாடியூல் அண்ட் ஹோமோலாகஸ் குரோமோசோம் டியூரிங் மியாசிஸ் கேரக்டரைசஸ். ரீகாம்பினேஷன் நாடியூல் வருதுனாலே என்ன அர்த்தம்? டெர்மினைசேஷன் ஆயிருக்கா, செரப்டோனிமல் காம்ப்ளெக்ஸா, பைவேலண்டா, சைட் அட் விச் கிராசிங் ஓவர் அக்கர்ஸா? நல்லா யோசிச்சு பாருங்க. ரீகாம்பினேஷன் நாடியூல் இருக்கிற இடத்துல தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், கிராசிங் ஓவர் ஆகி ரீகாம்பினேஷன் ஆன இடத்துல தான் அந்த நாடியூல் தெரியும். ஸோ அப்போ இட் ரெஃபர்ஸ் டு த சைட் வேர் கிராசிங் ஓவர் அக்கர்டு. கிராசிங் ஓவர் நடந்த சைட்டை அது காட்டும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டா? கீழே இருக்கிற ஃபாலோயிங்கில் எது மைட்டாசிஸில் வந்துட்டு நடக்கவே செய்யாது? ரொம்ப ஈஸியாக போடலாம். பேரிங் வந்து மியாசிஸில் தான் நடக்கும், பேரிங் வந்து மைட்டாசிஸில் நடக்கவே நடக்காது. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இதை பேட்ச் பண்ணலாமா? இது ரிப்பீட்டட் கொஸ்டின் பாருங்க, ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருக்குது. குவிசன்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இன்ஆக்டிவ். ஓகே, எஸ் ஃபேஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ஓகே, G2ல ப்ரோட்டீன் சிந்தசிஸ், G1ல இன்டர்வல் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, ஒரே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு தெரியுதா? ஸோ இப்போ Dக்கு 4, ஓகே, இல்லை Dக்கு 4 இல்லை, Dக்கு 3, Cக்கு 2, Bக்கு 1, Aக்கு 4. ரைட்? சூப்பர் கிரேட்டு. அப்போ சென்ட்ரோமியர் வந்துட்டு மிடில் இருக்குது. உங்கள் குரோமோசோமுக்கு 2 ஈக்குவல் ஆர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த குரோமோசோமுக்கு என்ன பேர்? இப்போ தான் படித்தோம். சென்ட்ரோமியர் மிடில் இருந்துச்சுன்னா மெட்டா சென்ட்ரிக் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சரு. ஸோ கீழே இருக்கிற மியாசிஸ் ஸ்டேஜில் எங்கே சென்ட்ரோமியர் டிவிஷன் நடக்கும்? இந்த கொஷினும் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. சென்ட்ரோமியர் டிவிஷன் வந்துட்டு உங்களுக்கு மியாசிஸ் பொறுத்த வரைக்கும் ஆனஃபேஸ் 2ல நடக்கும்னு நான் முன்னாடி ஒரு கொஷினில் காமிச்சல, அதே இதுதான் இது. அப்போ நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குது.
ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் டிசல்யூஷன் ஆகுது பாருங்க, அது எப்போ நடக்கும்? இந்த 4th ஸ்டேஜ், ரைட்டா? ஏன்னா 4th ஸ்டேஜில் தான் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் டிசல்யூஷன் ஆகி அந்த எக்ஸ் ஷேப்பில் அந்த கைஸ்மேட்டா மட்டும் தெரியும், ரைட்டா? அப்போ 4th ஸ்டேஜ் அது டிப்ளோட்டின். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். இது கூட ரிப்பீட்டட் தான், ரைட்? ஸோ செல்ல டிவைடிங் செல்ஸ் வந்துட்டு செல் சைக்கிளை விட்டு எக்ஸிட் ஆகி ஒரு வெஜிடேட்டிவ் இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போகும், ஓகேவா? அப்போ அதுதான் அந்த G0 ஃபேஸு. ஸோ திஸ் ப்ராசஸ் அக்கர்ஸ் அட் த எண்ட் ஆஃப். ஸோ இது வந்து அந்த வருஷம் ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் கிரியேட் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ என்சிஆர்டில் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆன்சருக்கு ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த G1 ஃபேஸு இருக்கா, அந்த G1 ஃபேஸ் இருக்குல்ல, அது எக்ஸிட் ஆகி தான் G0க்கு போகும். பட் அந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து எம் ஃபேஸ் தான் போட்டாங்க, ரைட்? அதனால தான் உங்களுக்கு நான் அதை சொல்லியே காரணன்றதுக்காக தான் இப்படி போட்டிருக்கேன். எம் ஃபேஸ் தான் போட்டாங்க, பட் அதானா எம் ஃபேஸ் கிடையாது. அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீழே வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு G1 ஃபேஸை விட்டு எக்ஸிட் ஆகி தான் G0க்கு போகுது, ரைட்டா? புரியுதா? ஸோ இட்ஸ் நாட் எம் ஃபேஸ், அப்போ G1. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அஃபிஷியல் கீ ஆன்சர் கீழே வந்த பிறகு G1 தான் இருந்துச்சு, சரி? அது உங்களுக்கு நோட் பண்ணுறதுக்காகவே இதை நான் இப்படி போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இதை நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் ஸ்பெஷலாக உங்களுக்கு இந்த கேஸ்மெட்டா அப்பியரன்ஸ் சொன்னேன்ல, ஹோமோலாகஸ் குரோமோசோம் எல்லாம் பிரிஞ்சிரும், அந்த டச்சிங்லாம் பிரிஞ்சிரும். எக்ஸ் ஷேப்பில் அந்த கிராசிங் ஒரு ஆன இடம் மட்டும் இருக்கும், சரியா? அது வந்து 4th ஸ்டேஜ் டிப்ளோட்டினில். ஸோ இப்போ சிக்கு வந்துட்டு 2, சிக்கு 2நாலே ஈஸியாக போட்டுடலாம் ஆப்ஷன் 2ன்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அப்போது ஜைகோட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் அந்த சினாப்சிஸ் வந்துட்டு ப்ராசஸ் நடக்குது, 2 ஹோமோலாகஸ் குரோமோசோமுக்கு இடையில அந்த பேரிங் ப்ராசஸ், ரைட்டா? அதுக்கப்புறமா பாக்கிட்டீனில் தான் உங்களுக்கு அந்த கிராசிங் ஓவர் ஆகுது. டச் ஆகிற பார்ட் மட்டும் இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போகுது. எந்த பார்ட்டுக்குள்ள ஹோமோலாகஸ் குரோமோசோமில் டச் ஆயிருக்கோ அந்த பார்ட் இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே போகுது, அதான் கிராசிங் ஓவர், சரியா? அதுக்கப்புறமா டயாகைனசிஸ் அப்போ டெர்மினைசேஷன் ஆஃப் கேஸ்மேட்டா. அந்த 4th ஸ்டேஜில் அந்த கேஸ்மேட்டா மட்டும் அந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்கும், டயாகைனசிஸில் அதுவும் எண்ட் ஆகி டெர்மினைசேஷன் ஆயிரும், சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சரு. ஸோ G1க்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ G1ல டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்காது, ஓகேவா? அதுக்கப்புறம் செல் காம்பனன்ட் ரீஆர்கனைசேஷன், செல் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் பட் டஸ் நாட் ரெப்ளிகேட், நியூக்ளியர் டிவிஷன் டேக் பிளேஸ். இது கண்டிப்பாக கிடையாது, இது கண்டிப்பாக கிடையாது. அப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர், இல்லையா? ஸோ அதில் இந்த செல் காம்பனன்ட் ரீஆர்கனைஸ் ஆகிறதெல்லாம் G1 ஃபஸ்ட் ஸ்டேட்லேயே நடக்க போகிறதில்ல, அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜஸில் தான் நடக்கும். ஸோ G1ல எக்ஸாக்டாக செல்லு மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கும், ஓகேவா? அதில் க்ரோத் அதெல்லாம் கூட நடக்கும், ஸோ க்ரோ ஆகும். பட் ஆனால் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்லாம் நடக்காது G1ல. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர், சரிங்களா? ஸோ அப்போ G0 ஃபேஸில் இருக்கிற செல்ஸு செல் சைக்கிளை டெர்மினேட் பண்ணிட்டாங்களா, எக்ஸிட் பண்ணிட்டாங்களா, என்ட்ரு ஆயிருக்காங்களா, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ தே ஹாவ் எக்ஸிட்டட் த செல் சைக்கிள். செல் சைக்கிளோட எக்ஸிட் ஆகி அந்த இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, திருப்பி வேணுன்றப்ப தே கேன் கம் பேக், சரியா? ஸோ அப்போ ஷார்ட் ஆர்ம் லாங் ஆர்ம் சப்மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமில் இருக்கும். இதுக்கான ஆன்சர் என்சிஆர்டியில் கிடையாது, ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்குது ஆக்சுவலாக, சரியா? ஸோ சப்மெட்டாசென்ட்ரிக்கில் ஒரு ஷார்ட் ஆர்மு, ஓகேவா? அதுக்கப்புறம் லாங் ஆர்ம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த ஷார்ட் ஆர்ம் வந்து பி ஆர்மு, லாங் ஆர்மு கியூ ஆர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேவா? ஸோ அப்போ செல் சைக்கிளுடைய ஃபேஸில் கரெக்டான சீக்வன்ஸை வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் G1 எஸ் ஃபேஸு, G2 ஃபேஸு, அதுக்கப்புறம் எம் ஃபேஸு, சரியா? அதில் இது 3 இன்டர் ஃபேஸில் வந்துடும், ப்ரிப்பரேஷன் ஃபேஸு. இங்கே தான் ஆக்சுவல் செல் டிவிஷன் வில் ஹேப்பன், ரைட்? ஸோ ஆஃப் செட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ரைட்டா? ஸோ ஆஃப் செட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்ஃபாலஜி சாப்டரில் இந்த ஆஃப்செட்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனில் வரும். ஸோ இப்போ இந்த ஆஃப்செட்ஸ் அப்படிங்கிறது மைட்டாசிஸ் அப்படிங்கிற டிவிஷன் மூலமாக தான் வரும். ஸோ பாடி பார்ட்டில் எங்கெல்லாம் டிவைட் ஆகுதோ அப்போ மைட்டாசிஸ் தான் வரும். கெமீட்டுக்கு தான் உங்களுக்கு மியாசிஸ் மோஸ்ட்லி வரப்போகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர், சரிங்களா? ஸோ அப்போ எந்த ஸ்டேஜில் பேரா இருக்கிற அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் வந்துட்டு செப்பரேஷன் வந்துட்டு ஆரம்பிக்கும், அது செப்பரேட் ஆகிறது எப்போ ஆரம்பிக்கும் பாருங்க, அந்த 4th ஸ்டேஜ் இருக்குல்ல டிப்ளோட்டின், அப்போ தான் அந்த 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம் இடையில இருக்கிற அந்த சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது டிசல்யூஷன் ஆகும், ஓகே? அப்போ அது செப்பரேட் ஆகும். அந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்க கைஸ்மெட்டா மட்டும் இருக்கும், அந்த கிராசிங் ஓவர் ஆன இடம் மட்டும் இப்படி கிராஸ் ஆகி டச் பண்ணிட்டு எக்ஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்போ டிப்ளோட்டின் இஸ் த ரைட் ஆன்சர், சரியா? ஸோ அடுத்து இன்கரெக்ட் மேட்ச் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் அவுட் ஆஃப் என்சிஆர்டி கான்செப்ட் இருக்குது, ஓகே? ஸோ அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் லாம்ப்ரஷ் டிப்ளோட்டின் பைவேலன்ட் குரோமோசோம் தான், அல்லோசோம்னா 6 குரோமோசோம் இன்னொரு பேர், இது நமக்கு தெரியும். பாலிட்டீன் வந்து ஊசைட்ஸ் ஆஃப் குரோமோசோம் ஆம்பிபியன் கிடையாது, ரைட்டா? ஸோ இது வந்துட்டு லாம்ப்ரஷுக்கு தான் வரும். லாம்ப்ரஷ் குரோமோசோம் அப்படிங்கிறது இந்த ஆம்பிபியன்ஸ் இருக்குது பாருங்க, அவங்களுடைய அந்த ஊசைட்ஸ், ஓகே, எக் ப்ரொடியூசிங் அந்த செல்ஸில் இருக்கிற குரோமோசோம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் லாம்ப்ரஷ். பாலிட்டீன் குரோமோசோம் கிடையாது. ஸோ இதுதான் இன்கரெக்ட். சப்மெட்டா வந்துட்டு எல் ஷேப்பில் தான் இருக்கும், ஓகே? ஒரு லாங் ஆர்மு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஆகுங்கும் போது உங்களுக்கு சப்மெட்டா வந்துட்டு எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ 4th ஆப்ஷனும் கரெக்ட். இன்கரெக்டான ஆப்ஷன் 3 தான், சரிங்களா? ஸோ அடுத்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பாக்டீரியாவில் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ப்ரொகேரியாட்டிக்கா. ஸோ அப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னாலே நம்ம பார்க்கக்கூடிய இந்த
ஃபிஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி. நம்ம இங்கே பார்க்குற யூகேரியாட்டில் செல் சைக்கிளில் G1 S G2 இருக்குது. அப்போ எஸ் ஃபேஸில் உங்களுக்கு என்ன நடக்கலாம், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கலாம். பட் ஆனால் ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் ஃபிஷனுக்கு முன்னாடி தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும். அதில் வந்து ஸ்ட்ரக்சர்டாக செல் சைக்கிள் அப்படிலாம் இருக்காது. சரியா? அதாவது செல் சைக்கிள் என்னது, நமக்கு யூகேரியாட் இருக்க மாதிரி ஸ்ட்ரக்சர்டு செல் சைக்கிள் இருக்காது. அதுக்கும் செல் சைக்கிள் இருக்கும். பட் G1 ஃபேஸு, எஸ் ஃபேஸு, G2 ஃபேஸுன்னு ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறத நடக்கும். பாக்டீரியா அப்படி ஒன்று இருக்குதுன்னா அந்த பாக்டீரியா ரெண்டாக ஃபிஷன் ஆகும். ஸோ அப்படி இது ரெண்டாக ஃபிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாக்டீரியாக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியாய்டு ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ, அது ஒரு காப்பி இருக்குதுன்னா அது 2 காப்பியாக டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்டீரியாவாக இருக்கிறது 2 பாக்டீரியாவாக ஃபிஷன் ஆயிரும். அப்போ அது ரெண்டுத்துக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற அந்த டிஎன்ஏ, அந்த நியூக்ளியாய்டு அது வந்துட்டு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஃபிஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ரெப்ளிகேஷன் நடக்கும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஏபிசி anaphase promoting complex is a protein degradation machinery. எதுக்கு தேவை இது? necessary for proper mitosis of animal cells. If APC is defective in human cell, which of the following is expected to occur? See, இந்த ஏபிசி பற்றி உங்கள் புக்கில் டேரெக்டாக இந்த வார்த்தைலாம் இருக்காது. பட் anaphase ப்ரொமோட்டிங் காம்ப்ளெக்ஸா, அப்போ anaphase ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஸோ anaphase உங்களுக்கு என்ன நடக்கும், பேசுகிறது வந்துட்டு மைட்டாசிஸ் பற்றி. அப்போ மைட்டாசிஸோட anaphase குரோமோசோம் இப்படி ஸ்ப்ளிட் ஆகுமா, ரைட்டாக இப்படி செப்பரேட் ஆகுமா? ஸோ anaphase ப்ரொமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்லாட்டி அல்லது அது சரியாக வேலை செய்யாட்டி anaphase நடக்க வேண்டிய ப்ராசஸ் நடக்காது. அதாவது குரோமோசோம் இப்படி ஸ்ப்ளிட் ஆகுறது, செப்பரேட் ஆகுறது, செக்ரிகேட் ஆகுறது நடக்காது. ஸோ இப்போ குரோமோசோம் வில் நாட் செக்ரிகேட், சிம்பிள். சரியா? அடுத்து மியாசிஸில் கிராசிங் ஓவர் எப்போ நடக்கும்? ஸோ அதில் உங்களுக்கு ப்ரோஃபேஸ் 1ல் என்னது, லெப்டோட்டீன், ஜைகோட்டீன், பாக்கெட்டீன், டிப்ளோட்டீன் டயாகைனசிஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த கிராசிங் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3வது ஃபேஸு அங்கே தான் வந்துட்டு நடக்கும். சரிங்களா? கிராசிங் ஓவர்னால் இப்படி ரெண்டும் அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்லாம் இப்படி அட்டாச் ஆகிட்டு இருக்குது. இதோட பார்ட் இங்கேருந்து இங்கே போகணும். ஓகே, அதாவது எந்த பார்ட் வந்துட்டு இப்படி டச் பண்ணி அந்த எந்த இடம் வந்து ஆக்சுவலாக பார்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறாங்களோ அந்த பார்ட் இங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி இது இங்கேருந்து போகணும். இப்படி ஒரு குரோமோசோம் இருக்குது. ஓகே, இப்படி ஒரு குரோமோசோம் இருக்குது. அப்புறம் இங்கிட்டு இப்படி ஒரு குரோமோசோம் இருக்குது. ஸோ அப்போ இந்த டச் ஆகிற பார்ட் இங்கேருந்து இங்கே போகணும். அப்புறம் இந்த பார்ட் இங்கேருந்து இங்கே போகணும். அந்த கிராசிங் ஓவர் 3வது ஃபேஸான பேக்கெட்டிங்கில் நடக்கும். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் பசங்களா. ஸோ இப்போ அடுத்து கீழே இருக்கிற ஃபாலோயிங்கில் எது வந்துட்டு மைட்டாசிஸ் இன் சொமேட்டிக் செல்லுக்கான ஃபீச்சர் கிடையாது? ஸோ பாடி செல்லில் மைட்டாசிஸ் நடக்குது, அதோடைய ஃபீச்சர் எது கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஸ்பிண்டில் ஃபைபர் கண்டிப்பாக வரும். நியூக்ளியோலஸ் டிஸப்பியரன்ஸும் நடக்கும். ரைட்டா? குரோமோசோம் மூவ்மெண்ட்டும் நடக்கும். குரோமோசோம் ஆப்போசிட் போல்ஸுக்கு போகிறதுலாம் நடக்கும். சினாப்சிஸ் வந்துட்டு மியாசிஸ் தான் வரும். சரிங்களா? அந்த பேரிங்லாம் வந்துட்டு மைட்டாசிஸ்க்கு வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், டீலோஃபேஸ் ஸ்டேஜில் ஒரு செல் இருக்குது. சரியா? அது ஒரு ஸ்டூடெண்ட்டு பிளான்ட்டில் பார்க்குறான். அவன் டீச்சர்கிட்ட சொல்கிறான், இந்த செல் வந்து மற்ற செல் மாதிரி இல்லை, இதில் வந்துட்டு என்னது செல் பிளேட் ஃபார்மேஷன் இல்லை, அதனால் செல் வந்துட்டு மோர் நம்பர் ஆஃப் குரோமோசோம் வச்சுருக்குது கம்பேர்ட் டு அதர் டிவைடிங் செல்ஸு. அப்போ ஒரு குரோமோசோமுக்கு என்னது ஒரு ஐ கேன் சே டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குதுன்னா என்னது டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கணும். பட் இவன் பார்க்குற செல்லுக்கு அந்த டிப்ளாய்டை விட ஜாஸ்தி செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கிறத அவன் அப்சர்வ் பண்ணுறான். ஸோ அப்போ இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், செல் இஸ் கண்டெய்னிங் மோர் நம்பர் ஆஃப் குரோமோசோம் கம்பேர்ட் டு அதர். ஸோ இதுக்கு தான் பேர் பாலிப்ளாய்டு. ஸோ இப்போ டிப்ளாய்டுக்கு பதிலாக ட்ரிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, அந்த மாதிரி டிப்ளாய்டுனா 2 செட் இருக்குது, அதுக்கு பதிலாக 3 செட்டு 4 செட்டு அப்படி டபுளாக இருக்குது பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பாலிப்ளாய்டி. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஹோப் இது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டீங்கன்னா செஷனுடைய நோட்ஸ் PDF கிடைக்கும். ஸோ 27ஆம் தேதி ஆரம்பிக்கிற நீட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸில் சேர்ந்துக்கோங்க. 3 சென்டர்லையும் இருக்க போகுது. லைவ் கிளாஸ், டவுட் கிளியரிங் செஷனு, ப்ராப்பரான டெஸ்ட் எல்லாமே இருக்க போகுது. ஸோ அப்போ 10,000 + GST இஸ் த ப்ரைஸ். இதில் சேர்ந்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸ்பீரியலும் ஃப்ரீயாக கிடைக்கும். சரியா? தீஸ் ஆர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் Xylem Tamil, ரைட்? அவங்க இப்போ கரண்ட்டாக மெடிக்கல் காலேஜஸில் படிக்கிறாங்க, ரைட்? ஸோ யூ ஷுட் ஆல்சோ அச்சீவ் பசங்களா, தட் இஸ் மை விஷ். ஸோ கான்டாக்ட் திஸ் number for further details 8129000700. Our educational counselors will guide you. சரியா? I will see you in my next video. Until then, keep learning, keep growing. Thank you.